போட்டியில கலந்துகிட்ட எல்லா பெண்களுமே வெற்றி அடைந்தவர்களாகத்தான் நாம் கருதி கொள்ள வேண்டும். இந்த பொங்கலுக்கு என் மனைவி பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தாங்க. நைட்டு உட்கார்ந்து பசுமாடு மாதிரியே அழகா கோலம் போட்டிருந்தாங்க. காலையில எந்திரிச்சு வந்து பாக்குறேன், அது பக்கத்துல காளமாடு ஒண்ணு படுத்து கிடக்கு. அப்ப நெச தத்ரூபமாக நினைச்சு நான் காளமாடு அடிச்சு வரேன், ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு ஓடுதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு என் படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கா என் மனைவி. அவ்வளவு கோலம் அருமையா வரைவாங்க. என்னோட படத்தை அப்படியே அழகா வரைஞ்சிருந்தா. ஏண்டி அவ்வளவு பாசமானு கேட்கிறேன், வரேன் போறெல்லாம் மிதிச்சுட்டு போகணுங்கிற காத்த உன் படத்தை வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். இப்படி கோலத்துல பல அலங்கோலங்கள்லாம் நடக்கும். ஆனா பாருங்க, எவ்வளவு பெரிய போட்டிகள் வைத்து, நான் மிகப்பெரிய விளையாட்டு போட்டியில ஓட்டப்பந்தயத்துல 6வது படிக்கும் போது பரிசு வாங்க வேண்டிய ஆள்னா எங்க அப்பா பத்த கிளவிதான் என் ஜோலியை முடிச்சது. அதுகிட்ட போய் முத நான் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன், எனக்கு நீ ஏதாவது திண்ணூறு போட்டு ஆசீர்வாதம் வழங்குன்னு கரெக்டா குனிஞ்சு எந்திரிச்ச, திண்ணூறு போட்டு பார்த்து மெதுவா ஓரமா ஓடுப்பா அப்படின்னுச்சு. மாத்து மெதுவா ஓரமா ஓடனா எப்படி பரிசு கொடுப்பான்? அப்படிலாம் பல சிக்கல்கள்லாம் இருக்கும். ஆனா உண்மையில இந்த பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் தமிழனுடைய உண்மையான வீரம் செறிந்த ஒரு விழான்னா இதான். அவனையாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, எல்லா இடத்துலயும் ஜல்லிக்கட்டு நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டுல பாருங்க, யார் மாடு முட்டி குடல் சரிஞ்சு பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான் பாருங்க. மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிடுவான், மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிடுவான். யார் மாட்டினான்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கிட்டு இருந்தவன், ஐஸ் வாங்கி சூப்பிக்கிட்டு இருந்தவன், பனைமரத்துல ஏற முடியாம தூரம் முட்டு கொடுத்துட்டு இருந்தவன், சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு அடுத்த முன்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன், இவன் பூரா தான் பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிறான், பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிறான். வாழ்க்கையில இவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கும். ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சி, மன நிறைவு, முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்களா பெண்களா? பெண்கள் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க, ஆண்கள் பேசுறதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் 2 கட்டானா நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க அப்படித்தான் பாக்குறீங்க. அவர் ஆண்கள் இவங்க பெண்கள், அப்ப நீ யாரையான்னு தான் நீங்க கேட்கறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு தலைப்போட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதி 6 புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமல்லு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல கையில் காதில தூது விட்டி பொங்கல் நிறைய சாப்பிட்டு ஒரு மாதிரி நெறியப்பா. மாப்பிள்ளை நல்லா பொங்கல்லாம் விரும்பி சாப்பிடுவான். சுவர் இருக்கு, ஆனா எனக்கு தெரியாம பொங்கல் நிறைய சாப்பிடுறான். அவருக்கு இணையம் தினமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீலாம் எப்படா உருப்பிடுவ? ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா? சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? அதை வச்சு இந்த காரை யாரு வச்சிருக்கா? பெட்ரோல் யாரு போடுறது? திருவங்கடம். இது ஆண்கள் அணி. இல்லை பெண்கள் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் 12 காலமாக பட்டிமன்ற துறையிலே பேசி வரக்கூடியவர். இவரோட பேசியவங்கெல்லாம் இப்ப இல்லைன்னா ஃபீல்டில் இல்ல. அந்த அளவுக்கு சிறப்பா பேசக்கூடிய அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்துவமா பாடுவாங்க. இப்ப நீங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல இந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை.
இப்படி பணம் இல்லாம பரதேசித்தனமா தெரியுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, ஒரு சித்தப்பாவோட பனியன் கம்பெனி பங்காளி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆளு. அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிறதுக்கான பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே ஓட்டுவதுக்கு தெரிஞ்சிருக்கா. இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டெல்லாம் கழட்டி போட்டு போனவன் தான் இப்ப ஆந்திராவில் முறுக்கு புடிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. எங்க கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. மஞ்சுநாதன் தான் ஓனர். எப்ப எங்க போயிட்டாலும் நினைக்க போறாலும் தெரியல. சென்னை ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி, புள்ளதான் மின்னல் அடிச்சு சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து ஆனந்த காத்து என்றாடே. அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி. உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணுதாங்க. முந்தானே எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன கை அடிக்கிற அவ்வளவு கருகரன் இருக்கு. மப்போட கல்டி இருக்கு. அவருக்கு இணையந்திரயமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்வுகளை தோன்றி, கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு என்ற நிகழ்வுகளை தோன்றி மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, சின்னத்திரை நடிகாக வலம் வரக்கூடிய, நல்ல பாடல்களை பாடக்கூடிய, இனி இளம் தலைமுறைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகை அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க. அடியாத்தாடி மனசு மறக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா அது புருஷன் மிலிட்டரி துப்பாக்கியோடு சுத்துற மாட்டிக்கிறாத. கல்யாணம் ஆகாத பிள்ளைன்னு நினைக்காத, கல்யாணம் ஆயிருச்சு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான். ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டுல உட்கார்ந்துருந்தான். பூட்ட தொடங்கடா பார்த்துட்டா அது போறோம். வாட்ச்மேன் வேலை வேணா ஒரு 10 நாள் பார்த்துருந்தாங்க. அப்புறமா நம்ம திண்டுக்கல் அங்கங்க அலைஞ்சாப்புல, அங்கேயாப்பா அலைய அங்கே வாப்பா அப்படின்னு கூட்டியாந்துருக்கோம். அவர் திருவேங்கடம் அவர்களுடைய ஆசையோடு வாசிக்கக்கூடிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உமாநாத்ங்கிறது அப்பா அம்மா வச்ச பேரு, அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும். மூடி சுத்தினால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்ல. நல்ல பையன். நம்மளுக்கு ரிதம் பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே ரிதம் பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு. உண்மையில அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் தானா என்பதை 2 நிமிஷத்துல உங்களுக்கு நிரூபித்து காட்டுவாரு. கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும் பாருங்க.
திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தா தான் வாசிக்க முடியும். அவ்வளவு பெரிய இசைக்கலைஞர்கள் எங்களை வீடியோவில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் தம்பி உள்ளி கிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் அவர்தான். கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருந்துச்சு. இவர் பொறுப்பெடுத்தாரு. 8 மாசமா சேனல் ஓடல. ஒரே வீடியோவில் 2லயும் போட்டு விட்டு 2லயும் காசு வராம பண்ணிட்டாங்க. அவ்வளவு நல்ல பையன். எங்கள் பட்டிமன்றத்துக்கு ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ஆடியோ பேர் என்னன்னு குளிர் தானே, என்ன பேரு? சகுந்தலா ஆடியோ. நல்லா இருக்குனே. கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆச்சா ஆகலையா? ஆயிடுச்சு. எவ்வளவு வைத்தறிச்சல் சொல்லிவா ஆயிடுச்சு. அவருடைய கவலை அவருக்கு. இங்கு இந்த நிகழ்வை ரசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய காரைச்சேரி ரசிக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், எங்க போனாலும் எங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள். ஆமா, சண்முக சுந்தரம் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எங்களுக்கு சுந்தராஜ் பேரை மாத்தி விட்டான். பாத்தீங்களா? ஒழுங்கா கரெக்டா சொன்னேன். பாத்தீங்களா? இதுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொன்னா கேட்கறீங்களா? நீங்க வீடு வீடா கூட்டிட்டு போறீங்க காரைச்சேரியில. ஆமா, இந்த வேலை செய்வான், எல்லா வேலையும் செய்வான். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக விஜய் டிவி கலக்க போவது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமல்லு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற ஜாம்பவான் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ டெஸ்ஸை ஹலோ ஹலோ டெஸ்ஸை ஹலோ. அங்க பின்னாடி நிக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அப்படியே உட்கார்ந்து ரசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க, எங்க உட்கார்றதுங்கிறாங்க. உங்களுக்காக இடம் இங்க இருக்கு, அவ்வளவு அழகா இந்த பக்கம் வரலாம். சைட்ல இடம் இருக்கு, வந்து ரசிக்கலாம். ஹலோ டெஸ்ஸை ஹலோ
ஹலோ. வந்தாயே தாயே வாமகன் என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடும். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்லவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆஹா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின இந்த 56 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்ததுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒண்ணும் வஞ்சனை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்கள் தாய் குலத்துக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, ஒரு அக்கா இருட்டுல தட்டிவிட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படிக்கா வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில வருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோட வந்துருச்சு, சவுரி முடி வளரும். ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா சேர்ந்து ரசிக்கிறாங்க. ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு. நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. குடும்ப முன்னேற்ற சந்தோஷத்திற்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். உண்மையை சொல்ல 2 ஆண்கள் வந்திருக்கோம், பொய் பேசுறதுக்காகவே 2 பெண்கள் வந்திருக்காங்க. எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சிருக்கீங்கல்ல, உங்களை நடுவராச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வர்றேன். பணப்பட்டி மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க. குறிப்பா அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா, ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னீங்க. இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்க, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டினால அவருடைய பிரேஸ்லெட் மோதிரம் செயின் எல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறக்கா. ஆமாடா, கொடுத்துட்டு நான் கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். அதான் நல்லா ரசிக்கிறாங்கல்ல லேடிஸ். ஓகேவாக்கா, பாத்துருமா பெண்களுடைய பவர? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. நீங்க 2 பேருக்கு கை தட்டியா? நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். நல்லா கேளுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல நாளைக்கு ஸ்கூல்ல 10 மணிக்கு ஆதார் கார்டு எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. ஆம்பளை எல்லாம் நம்ம சட்டையை போட்டு போய் நம்ம மாட்டில் எடுத்துட்டு வந்துருவோம். இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு செயின் போட்டு இப்படி போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போமான்றான். என்னடி 1 2 3 சிறிலாம் சொல்லாம எடுத்தாச்சுக்கிறாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆபீஸ்ல ஆதார் கார்டு வரும், வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். இப்ப பெண்களே இவ்வளவு பவரை காட்டுறாங்களே, எங்க ஆண்களை பாக்குறீங்களா? உழைப்புக்கே பெயர் போனீங்கன்னா எங்க ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆடுறா 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 ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னால கெட்டுங்கிறத அப்படி நிரூபிக்கக்கூடிய கூட்டம் சார். அதுலயும் முகப்புல பாருங்க, இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி எங்க பசங்களை அவ்வளவு உற்சாகமா இருக்கான் தெரியுமா? அவன் உற்சாகமா தான்டா இருப்பான். ஏன் விட்டது 6 நாள் லீவ் இல்ல, அப்புறம் உற்சாகமா இல்லாம என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்ல சார், ஒரு பொங்கல் திருவிழா இந்த பசங்க மாதிரி கொண்டாட முடியாது. அது இந்த கிராமத்துல பேசுற ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு காலத்துல கிராமத்துல முறை பொண்ணு மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எங்க பொண்ணு பசங்க மாமா பொண்ணுன்னு கூப்பிடுறது இல்ல. எப்படிமா கூப்பிடுறான்? சார் நான் பாட பாட கூடவே பாடுறானோ, அவ்வளவு விவரமான பையன், பயங்கர பர்ஃபெக்டா. நான் இப்போ ஒரு டீல் வச்சுக்கோ.